அன்பு சகோதர சகோதரிகளை ஆண்டவராக இயேசுவின் நாமத்தாலே உங்களை வாழ்த்துகிறோம். தேவ வார்த்தை பார்ப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 4வது வசனம். நீ ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டார் என்று உன் பேரில் எனக்கு குறைவுண்டு. அப்படியாக ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நீ அநேக ஊழியங்களை செய்திருக்கலாம், அநேக தேவனுக்காக வைராக்கியமா இருந்திருக்கலாம், ஜபத்துல உறுதியா தரித்திருக்கலாம். ஆனா இன்றைக்கு எப்படி இருக்கிற? இந்த நிமிஷத்துல எப்படி இருக்கிற? எத்தனை நாள் இப்படியா இருந்து கொண்டிருக்கிற? தேவனுக்கு பிரியமில்லாத இருக்கிறையா? தேவனுக்கு பிரியமில்லாத நடந்து கொண்டிருக்கிறையா? இன்றே மனம் திரும்பு, இன்றே மனம் திரும்பு. எந்த காரியத்தில் விழுந்திருக்கிறாய் பார். எது உன்னை காயப்படுத்தி இருக்குதுன்னு பார். ஆண்டவர் உன்னை காயப்படுத்த மாட்டார். மீண்டுமா அன்பாக கேட்க போற. எதுல விழுந்தா என்று அதுல இருந்து எழுந்திருந்தா சொல்ற. ஆண்டவர் உன்னை கைவிடல, உன்னை மறைக்கல. அவ்வளவுதான் என் ஊழியம் போயிடுச்சுன்னு நினைச்சு கொண்டிருக்கிற. நீ அவ்வளவுதான் என் ஜபம் போயிடுச்சுன்னு நினைத்துக்கிற. இனி அவ்வளவுதான் என் ரட்சிப்பு போயிடுச்சுன்னு நினைக்கிறார். இன்றைக்கு தேவன் உன்னை உன்னுடைய வல்லமினால எடுத்து உன்னை பயன்படுத்த போறார். வல்லமினால எடுத்து பயன்படுத்த உன்னிடத்தில் ஒரு அதிசயத்தை செய்ய போறார். நீ பயப்படாத. மீண்டுமாக ஆண்டவர் உன்னோடு கூட இருந்து பெரிய காரியத்தை செய்வார். இன்றைக்கு நீ அவரிடத்துல மன்னிங்கப்பா, என் காரியத்தை மன்னிங்க, என் பாவத்தை மன்னிங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் மன்னிக்கிறவரா இருக்கிறார். மன்னித்து உனக்கு விடுதலை கொடுக்கிறவர் மட்டுமல்ல, உன்னை மேன்மைப்படுத்துவார்ப்பா. உன்னை ஊழியத்துல மேன்மைப்படுத்துவார். நீ எந்த காரியத்துல நிறைந்திருக்கிறாயோ அது எல்லாத்திலிருந்து மேன்மைப்படுத்துவார். தேவன் உன்னோடு கூட இருந்து பக்கபலமா இருக்கிறார். ஆமென்.